விஜய் வந்து பிஜேபிக்கு பி டீம். விஜய் வந்து பிஜேபிய கைகூலி. சின்ன வேலை இப்ப எங்க போனாய்? இப்ப என்ன, முதலமைச்சர் சீட்ல விஜய் உட்காரப்படாது, அவ்வளவுதானே. உட்காரண்டா, நல்லது. இப்ப என்ன, பிஜேபி ஆளணும் தமிழ்நாடு, சிபி சாரி, ஏடிஎம்கே ஆளணும் தமிழ்நாட்டு, அவ்வளவுதானே. ஆளட்டு, நல்லது. இப்ப என்ன, மோடிஜி ஆளணும், சி ஐயோ, இது எடப்பாடி பழனிசாமி ஆளணும், ஆளட்டு, நல்லது. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சட்டு நல்லது. உண்மையிலே மக்கா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல முடிவு தான். இதனால நீங்க சர்ச்சுக்கு போனாலோ, நீங்க சர்ச்சில் பாட்டு போட்டிருந்தா எவனும் உங்களை அடிச்சு விட மாட்டான். இந்துஸ் அப்படி எதுவுமே இஞ்ச மதக்கலவரம் எதுவுமே நடக்காது தமிழ்நாட்டுல. அந்த விஷயம் பயப்படவே கூடாது. முஸ்லீம்ஸ் அடிச்சதோ இல்ல முஸ்லீம்ஸ்ல இனி யாரா தீவிரவாதி அந்த மாதிரி எல்லாம் யாருமே செல்ல மாட்டோம். உண்மையில மக்கா, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும்ல, நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான நாடு. நம்ம ஒத்துமைக்குள்ள யாருமே வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சு பிஜேபி சாரி, ஏடிஎம்கே வந்தது நல்லதா மக்கா. பழனிசாமி வந்தது நல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர் வந்தது நல்லதே தான். அவர் வந்தா நான் தப்பே சொல்ல மாட்டேன். 2 ஒண்ணு சேர்ந்து வந்ததுல உண்மை நல்லது மக்கா. என்ன இருக்கு, நம்மளுக்கு இந்த மதக்கலவரமே ஒரு விஷயமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரவே செய்யாது. முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நாளை பின்ன மாறி மாறி அடி வைப்பணுமா, குத்து வைப்பணுமா, சண்டை வைப்பணும்னு எனக்கு தெரியாதா? அது நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். சரியா மக்கா? ஏதோ ஒண்ணு, தமிழ்நாடு இனிமேல் இந்த 5 வருஷம் நல்லா அழகா அப்படியே சுடுகாடுன்னு, அது வேணா பூங்காடா மாற போகுது. சரியா மக்கா? பாய்.